அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காஸ்பல் நான் ஐஎம்எஸ்ல பிரசிடெண்ட் 6 வருஷம் இருந்தேன். இப்போ என்எம்எஸ்ஐ நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் இப்போ தற்சமயம் ஆண்டுடைய கிருபையின்படி ஆண்டவருடைய ட்ரெஷரராக இருக்கிற டிஎம்பி அருமையான அன்பு சகோதரர் சாட்சி டிஎம்பி டைசிஷன் மிஷனரி பிரேயர் பேண்ட் குமரி பேராயத்துடைய அந்த பேராயத்தில் அமர்ந்த பிரவீன்கிற ஒரு சகோதரர் ஒடிசாவில் இருக்கிறார். அவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதே மாதிரி என்எம்எஸ்ஐயுடைய நான் ட்ரெஷரராக இருக்கிறேன்னா இன்று கன்னியாகுமரி பேராயத்துடைய பிஷப் அவர்களுடைய பெரும் முயற்சியால் தான் நான் என்எம்எஸ்சிக்குள்ளே ஐஎம்எஸ் முடித்து என்எம்எஸ்சிக்குள்ளே வந்தேன். மினிஸ்ட்ரி என்பது நாங்கள் குடும்பமாக நான் என் சகோதரர் மற்றும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஆண்டுடைய பணியை சண்டே மட்டும் செய்கிறேன். எங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு எந்தவித பெயரும் இல்லை. இயேசு அழைக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு விடுதலை கொடுக்கிறார், சீயோன் திருச்சபடி எந்த பேரும் எங்கள் மினிஸ்ட்ரிக்கு பேர் இல்லை. வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஆண்டுடைய வார்த்தை செல்வோம். விசேஷமாய் ராபர்ட் சிங் ஐயா அவர்கள் பல முறை தொடர்பு கொண்டு ஒரு நீண்ட அவருடைய அன்பின் அழைப்பின்படி இந்த நாளில் உங்களோடு நீண்ட தூர பயணம். காலையில் 3:05 எழுந்தேன் சென்னையில். நான் 6:05 ஃப்ளைட்டை பிடித்தேன். நீண்ட தூரம் பயணப்பட்டு உங்களோடு வந்திருக்கிறேன். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். என்னோடு வந்திருக்கிற காட்வே PA2 கலெக்டர், தென்காசி மாவட்டத்துடைய கலெக்டருடைய PAவாக ஒரு செக்ஷனுடைய PA2 கலெக்டராக இருக்கிறார். ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அவரை வாழ்த்துகிறேன். என்னோடு வந்திருக்கிற என்னுடைய மருமகளுடைய மாமா, தாய் மாமா பீட்டர், நாகர்கோயிலில் WCC காலேஜ் பக்கத்தில் பிரேமா காய்கறி பிரேமா ஸ்டோர் வச்சுருக்காங்க. அவருடைய பிரதர்ஸ். இவர் என்னுடைய நிறுவனமாகிய ஈசோ டிஎஸ் பெருங்காயம் டீலர். அவர்கள் இந்த பகுதிக்கு பிஸ்னஸ் வர்றாரு. கடந்த 2 நாளைக்கு மேலே தான் வர்றேன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். உடனே அவர் அந்த நேரத்தில் இந்த சர்ச்சுடைய ஃபோட்டோ எனக்கு போட்டுட்டார். அவரை பீட்டர் என் மருமகன் 3வது மருமகளுடைய தாய் மாமா, அவரை வாழ்த்துகிறேன். என்னோடு சாராட்டகர் கல்லூரியிலிருந்து அருமையான அன்பு முருகேஷ் சாராட்டகர் காலேஜில் கடந்த 4 வருஷம் இப்போ இல்லை செக்ரட்டரியாக பணிபுரிந்தேன். என்னோடு இணைந்து பணி செய்த ஒரு அருமையான அன்பு தம்பி முருகேஷ் இன்று வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது 316 ஜெயம், நித்தியம், அப்புறம் இன்னொன்று என்ன டிவி, ஜாய், 4 டிவியில் சேனலில் வரும் இந்த செய்தி. அந்த செய்தியை பாருங்கள். அது எனக்கு காரணம் ஓட்டுவார். எனக்கு நல்ல ஒரு அருமையான தம்பி, உடன்பரவா சகோதரன் சொல்லலாம். அவரை வாழ்த்துகிறேன். என்னோடு வந்திருக்கிற அருமையான அன்பு சகோதரர் சாம், ஸ்கிரிப்சர் கேம்பஸ் குருசையில் ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறேன். உட்காருங்கய்யா. ரொம்ப ஒரு சூப்பர் மனிதர். வித்தியாசமான ஆளு, வித்தியாசம். அவர் கொள்கையும் வித்தியாசமாக இருக்கும். சொன்னதே சொல்லுவார். ஆனால் நம்பிக்கை, கடவுள் மேலே அளவு கிடந்த நம்பிக்கை. அவர் வர்றப்போ ஒரு சாட்சி சொன்னார். ஒரே மகள். அவர் 3 கோடி ஒரு வருஷத்துக்கு கேம்பஸ் குருசைடு கலெக்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு 40,000 இன்னும் சேலரி கொடுக்காங்க. கடந்த வருஷத்தில் சேலரி வரலையா. அவர் ஒரு ப்ரேயர் சென்டர் வச்சுருக்கிறார். அந்த ப்ரேயர் சென்டருக்கு 1 லட்ச ரூபா செலவாகுதான். அவர் வேலையை செய்யலை. கவர்மெண்ட் வேலையோ இந்த வேலை செய்யல, மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறாரு. மகளுக்கு திருமணம் வந்துட்டு ஒரே மகள். பல லட்சம் செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். 100 லட்சம் செலவு பண்ணியிருப்பார். காசே இல்லை. என்ன செய்கிறதுன்னாராம். ஜெபம் பண்ணாராம். கடவுள் வந்து தந்தாராம். அவர் சொல்கிறார் சாட்சி, நான் சொல்லலை. என்னங்க ஜெபம் பண்ணால் கடவுள் தருவார்னாங்க. அதாங்க கடவுள். அதாங்க கடந்து நிற்பவர் கடவுள். யார்? நம்மை விட்டு கடந்து நிற்பவர். எண்ணுவதற்கும் நினைவதற்கும் அவர் சொல்ற யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர்களோடு இருப்பதை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர். சூப்பர் சாட்சி சொன்னார் காரியம். அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். ஏன்னா நான் ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணியிருக்கேன். அழுது ஒரு 2 நாளாக ஜோம் பண்ணியிருக்கேன். இப்படியே இவரே சொல்கிறாரு. நம்ம தான் ஏன்டா விசுவாசம் எங்கே போச்சு? அதுதான் சொல்கிறார் எபிரேயர் 11:1, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற ஒன்றையும் காணப்படாத நிச்சயம். அதுதான் அதை முடிச்சுட்டு
ஹோல் பைபிளை எஸ்எம்எஸ் ஆக்கிடுவார். எப்ரியர் 11 எஸ்எம்எஸ் ஆக்கிட்டு ஹோல் பைபிள் ஃபுல்லு பைபிள் பழைய ஏற்பாடை ஃபுல்லாக சொல்லிட்டு எப்ரியர் 12 மேலும் வந்து இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமாத யாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. அதுதான் யோவான் 9 சொல்றாரு, பகல் காலம் இருக்க மட்டும் என் அனுப்பினுடைய கிரியை செய்கிறேன், நீ போய் சிலுவம் குளத்துல கழுவு. அதே மாதிரி யார் இந்த பிரைட் திருச்சபைகளை வந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது என்று சொல்லும் ஆண்டவர். எழும்பி பிரகாசி, அதுதான் அவர் சொல்றாரு. ஐயா நோட்டீஸ்லயும் பேனர்லயும் போட்டிருக்காரு. யோவான் எத்தனை பேர் வாசிங்க நோட்டீஸ்க்கு மேலே? அவருடைய நோட்டீஸ் கொடுத்துருக்க மாட்டாருக்கு. இன்னைக்கு எல்லாம் இது எனது வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாரு. எத்தனை பேருக்கு இந்த வாரத்துடைய ப்ரோக்ராம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு? கொஞ்சம் கைகளை தூக்குங்களேன். ஒருத்தருக்கும் வரலையாம் ஐயா. இப்போ எனக்கு மட்டும் போட்டு ஏமாற்றிட்டீங்க, என்னங்க இது நியாயம்? எனக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தேன். குரூப்பில் போகணும் இல்லை, அதை குமார் உங்களை விடுதலை ஆக்கினால் இயேசு உங்களை அவர் கொடுத்தார். விடுதலை கொடுப்பவர் யார்? அவர் விடுதலை கொடுப்பதான் கொடுமையான சீரல் மதிலில் மோதி இருக்கிற வெள்ளத்தை கொள்வது. நீ ஏழைகளுக்கு பலன் திக்கற்ற மக்களுக்குவார். இன்னைக்கு காலையில் 3:05 எழுந்தேன். 3:30 தான் அலாரம் வச்சேன். ஆனால் 3:05 எழுப்பிட்டேன். திரும்ப ஒரு 20 நிமிஷம் படுத்து தூங்கலான்னு படுத்தேன். என் மனசு பேசிச்சு, வேண்டாண்டா உட்காந்து சில நிமிஷம் பைபிள் வாசிட்டு போயேன். நீண்ட தூரம் பயணம் போகிறப்ப பைபிள் வாசிட்டு போயேன்னு கடவுளை நோடு பேசு சத்தம் என் உள்ளத்திலேருந்து பேசிச்சு. பைபிளை திறந்தேன். ஏசாயா 25 நீரே என் தேவன், நான் உண்மை உயர்த்தி. அந்த 1வது வசனம் ஏசாயா 25:1 நீரே என் தேவன், நான் உண்மை உயர்த்தி. மற்ற வாசிங்க ஏசாயா 25 கர்த்தாவே யுவாகியம் இல்லாத உண்மை உயர்த்தி உன் நாமத்தை நான் என்ன அதுவே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 25 நாள் கொடுமையான சீரல் மதிலில் மோதி அடிக்கிற வெள்ளத்தை போன்றிருக்கையில் ஏழைகளுக்கு பலன் திக்கற்ற மக்களுக்கு கொடுமையான சீரல். அந்த அல்ல வந்து மகாலிபுரத்துக்கு போனோம். 2 வாரத்துக்கு முன்னால் பொங்கல் விழா ஃபேமிலியாக போயிருந்தோம். பெரிய கல்லுகள்லாம் கொண்டாந்து போட்டிருக்காங்க. அரிப்பு வந்துருச்சான். அந்த கடல் அலை வந்து அடித்து அந்த கல்லை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கான். பெரிய பள்ளம் இருக்கான் அந்த இடத்துல. அந்த அலை அதுதான் கொடுமையான சீரெல்லாம். மோசமானவன் வட்டி கொடுத்தா வட்டியை கொடுறான்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். மோசமான வாத்தியார் எழுதுறான்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மோசமான வீட்டு ஹவுஸோட வாடகை வச்சுட்டு அங்கங்கே போடாங்கவான். நல்ல வீட்டுக்காரர் சொல்லுவார், ஒரு பாப்பா கொரோனா காலத்தில் எங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. அதனால் வேலை பார்த்தப்போ இருக்காளா தெரியல. அம்மா மென்டல் அப்செட், அப்பா இல்லை, ஒரு தம்பி. இந்த அம்மா வேலை செஞ்சு தான் சம்பளம். கொரோனா காலத்தில் சம்பளம் கொடுக்க முடியல. அப்போ கூட எங்கள் ஸ்கூலில் சம்பளம் கொடுத்தோம். கடவுள்கிட்ட கிருபை. வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டோம். முதல் கொஞ்ச நாள் ஃபுல் சேலரி, அப்புறம் ஆஃப் சேலரி கொடுத்தாங்க. இந்த பாப்பா 2 மாதம் வாடகை கொடுக்கலையா, அந்த ஹவுஸ் ஓனரையே பார்க்கலையா. அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்தா வாடகை கேட்பாருன்னு ஹவுஸ் ஓனரையே பார்க்கல. அந்த ஹவுஸ் ஓனரும் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு வேறு வழி இல்லாமல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சான். அப்போ கேட்டாரான், என்னமோ நீ ஆளையே காணல கேட்டாரான். ஒரு வாலிப மகள், என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மகளை, ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைய. என் மனைவிக்கு எனக்கு முகமே தெரியல, நிறைய உதவி செய்ய மறைமுகமாக அரிசி பருப்பு பழைய ட்ரெஸ்ஸு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பா என் மனைவி. அந்த பொண்ணு சொல்லிச்சான், அங்கிள் 2 மாதம் வாடகை கொடுக்கல அங்கிள், சம்பளம் 50 தான் வருது. இப்போ ஏற்கனவே 20,000 ரூபா சம்பளம், 10,000 ரூபா கொடுக்குறாங்க. 90 விழுக்காடு ஸ்கூலில் கொடுக்கல, கொடுக்குற ஸ்கூல் 1-2 அதில் இருந்து 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும், தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், கஷ்டம். நீங்கள் வாடகை கேட்பீங்க, அதனால் உங்கள் முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கல, பார்க்க முடியலன்னு அந்த பொண்ணு அழிச்சு. அவர் சொன்னாராம்,
கொரோனா முடிஞ்சு ஃபுல் சேலரி வந்து உன் கஷ்டம் தீர்ந்தப்போ எனக்கு வாடகை கொடுமான்னு சொன்னாரா. வாக்குத்தத்தம் செய்து கர்த்தரே, வாக்குத்தத்தம் செய்து கர்த்தரே, என்ன வாக்கு கொடுத்தாரு? I do not forget you, I do not left you. எனக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை நம்முடைய தாழ்மையில் நினைத்தவை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர். எந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையா நான் பிரசங்கித்த வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன், எந்த இடம் திருப்பாம பற்று சொல்லிடணும். சங்கீதம் 50:12. இது கொஞ்சம் கஷ்டம். 136, 22. நம்முடைய தாழ்மையில் நினைத்தவை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. நம்முடைய தாழ்மை, நான் ஜாதிங்கிற அடிப்படையில் பின்னால் இருக்கிறேங்க, படிக்கலைங்கிற அடிப்படையில் பின்னால் இருக்கிறேங்க, கை நாட்டுங்கிற அடிப்படையில் பின்னால் இருக்கேங்க, கடன் வாங்கிட்டேங்கிற ஒரு அடிப்படையில் நான் பின்னால் இருக்கேங்க, ஐயா சமூகத்தில் நான் கலராக இல்லை கருப்பாக இருக்கிறேங்கிற ஒரு அடிப்படையில் பின்னால் இருக்கேங்க, ரொம்ப குண்டா இருக்கிற அடிப்படையில் பின்னால் இருக்கிறேங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல மறக்கிறேங்கிற ஒரு அடிப்படையில் பின்னால் இருக்கிறேன். எது பின்னால் இருந்தாலும் நம்முடைய தாழ்மை நினைத்தவரை, அதுதான் 136 கர்த்தரை துதியுங்கள் நல்லவர் ஒரு கிருபை என்று சொல்றாரு. 115 இதை 12 தான் சொல்றாரு. நான் கர்த்தரை நினைத்தவரை கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எங்களுக்கல்ல கர்த்தாவே, நாளைப்பா எங்களுக்கல்ல கர்த்தாவே, உங்களுடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். நான் உங்களுடைய பிள்ளை. அவைகள் பேசாது, அவைகள் நடக்காது, அவைகள் ஒண்ணுமே இல்லை. ஆரோன் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று அவர் ஆரம்பித்து சொல்ற வாசனம் தான். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அந்த பாப்பாவுக்கு கொரோனா காலத்தில் வாடகை வேண்டாம்னு சொன்னா அவங்க ஹவுஸ் ஓனர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு அடையாளத்தை கொடுக்கும் ஆண்டவர், ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்களோடு கண்டது வந்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் திருவடி மையமேற்காய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து வாழ்க்கைப்படி ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் விசுவாசி வாயினால் அறிக்கைப்பட்டு ஆண்டவர் இவரை சொல்லு ஒரு யார் அவரை நோக்கி பார்க்கிறோம், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ அவர் வாழ்வதற்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவருங்க. அவரை நோக்கி பார்த்த உங்கள் ஒழுக்காக வெட்கப்பட்டு போனதில்லைங்க. நீங்கள் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம். வானத்தை பூமி படைத்த ஆண்டவரை நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த உங்கள் ஒழுக்காக வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 71, கர்த்தாவே நான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாத செய்யும். அவருடைய கண்டிஷன் ஜெபம். கண்டிஷன் ஜெபம். திருடனை பிடிச்சிட்டா ஜெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெயில் எடுத்தா நீ வெளியே போய் எதுவும் திருடக்கூடாது, இல்லை வெட்டக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கண்டிஷன் பெயில் கொடுப்பாங்க கைக்கு போடணும்னு. அதே மாதிரி இது கண்டிஷன் பிரேயர்.
நம்ம நம்பி இருக்கிறப்பா, ஐ ஹோப் டு த லார்ட், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஐ டு நாட் ஷூர், நான் வெட்க முடியாது இப்படி செய்யும். சங்கீதம் 71 எவ்வளோ அழகாக அவர் ஜெபம் பண்ணுறாரு. என் முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமல் அவர் சொல்கிறார். தாவீது ராஜா சொல்கிறாங்க, ஒருவேளை நாம ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கிறோம், அந்த விடாப்பிடியான ஜெபம். அந்த சாம் பிரதர் ஜெபம் பண்ணாரு, என் மகள் ஒரே மகள் உங்களுடைய ஊழியத்தை செய்யற, நான் வேற வேலை செய்யலப்பா, நான் வேற வேலையே செய்யல, உண்மை நம்பி இருக்கிறேன். ஆனா என் மகள் என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. நான் வாழ்க்கையில தோல்வி அடையக்கூடாது. தோல்வி என்கிற பயம் இல்லை, வெற்றியின் பவனம், அந்த வெற்றியின் வாழ்வு. எனக்கு நீங்க வெற்றியை தரணும்பா, உங்களுடைய கிருபை எனக்கு வெற்றி தரணும், உங்களுடைய வாழ்வு எனக்கு வெற்றி இருக்கணும்னு நீங்க கண்டிஷனோட நீங்க ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் நிச்சயமா அந்த விடுதலை ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபம் பண்றோம். ஒரு பிச்சைக்காரன் பர்கர் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம். சர்ச்சு முன்னால் இருந்தால் யாராவது 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. அதுலேயும் ஒரு சிலர் கொடுக்காதரா, அவன் வீடு பிடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அவன் கொடுக்காதரான்னு கையை பிடிக்கிறவங்களும் உண்டு. கொடுத்த பிறகு போய் பிடிக்கிட்டு வரவங்களும் உண்டு. தண்ணி அடிக்கிறான், அவன் கொடுக்கூடாது. தண்ணி அடிக்கிறவனு கொடு, ஆனால் நீ அந்த ஜோம் ஒன்றும் சரியாயிடும். வீடு பிடிக்கிறவனு கொடு, ஆனால் ஜோம் ஒன்றும் சரியாயிடும். வீடு பிடிக்காதரா, நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி கொடுங்க. கோயிலை போடாதரா, பொடி போடாதரா, வாழ் வராதரான்னு சொல்லி கொடுங்க. ஆனால் கொடுக்காம மட்டும் இருக்காது. கடந்த நாள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி கேட்டேன், பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் ஆட்டோக்கு இப்போ இந்த ஆட்டோ என்ன ஆட்டோ புக் பண்ணுறாங்க, ரேபிட்டு, ஓலா. உங்கள் ஊரில் இருக்கா ரேபிட், ஓலா? சென்னையில் இருக்குது. புக் பண்ணால் 2வது நிமிஷத்தில் வந்துடும். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வராது, எங்கள் வீடு கொஞ்சம் உள்ளே தள்ளி சந்துக்குள்ளே இருக்குது. வாடகை இல்லாமல் போன இடம், அப்படியே டெவலப் பண்ணுறோம். எங்கள் பெட்ரோல் பங்கில் நின்று கூகுள் போட்டால் 2 நிமிஷம் வந்துடும். பெட்ரோல் பங்கிலேருந்து நம்ம பிரசவாக்கு அந்த இடத்துக்கு போனால் 118 ரூபா 50 காசுன்னு வரும். வந்தவன் அந்த அக்கா 122 ரூபா அதுக்கா 125 கொடுங்க. ஏய் எல்லாம் தர முடியாது, 122 ரூபா மட்டும் கொடுத்து போகிறேன். நான் முகம் முடியாது. அவன் தம்பி பார்த்தான், 3 ரூபா தானக்கா கூடாங்கா. ஏய் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அந்த தம்பி 5 ரூபா கொடுக்குறப்போ முகத்தில் இருக்க அந்த சந்தோஷத்தை பார்த்தாங்களாம். என்ன அருமையான சந்தோஷம். 3 ரூபா தான் நிறைய கொடுத்தோம். தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அக்கா சொல்கிறாங்க. பூவிக்கிறா கேட்ட 100 ரூபா முழங்குது. ஏய் 4 முழம் 100 ரூபாய்க்கு கொடுன்னு மிரட்டுறோம். அவன் திட்டிக்கிட்டே கொடுக்குறா. ஆனால் 100 முழம் 100 ரூபா கொடுத்து வாங்கலை. புண்ணியத்தை நல்லாருமா, அந்த பூ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வைக்கும், மகிழ்ச்சியாக இருக்கிறது அடையாளத்துக்கு வைக்கிறோம். ஆனால் அந்த அம்மா முகம், நம்ம எங்கே போய் பேரம் பேசுகிறோம், அது பகலெல்லாம் ரோட்டில் குப்பையில் வெயிலில் உட்காந்து அந்த பூவை வாங்குறதுக்கு பல கிலோமீட்டர் நடந்து போய் அதை வாங்கியாந்து கட்டி வீட்டுக்கு அந்த குடிக்கிறதுக்கு துட்டையும் கொடுத்து இது சாப்பாட்டுக்கு உழைக்குது. அதுதான் உதவி. அந்த கேட்ட விலையை கூட ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அந்த அம்மா முகத்தில் ஒரு தெளிவை பாருங்க. இதுதான் லைஃப். டச்சபிள் ஆகிட்டாரு. வேற எங்கே பேசுகிறோம், காய்கறி கடையில் பேசுகிறோம், பழக்கடையில் பேசுகிறோம். ஆனால் கேப்சியில் போய் பேசுகிறோமா, மேரி ப்ரௌனில் போய் பேசுகிறோமாக்கா, பெரிய ஹோட்டல். போன ஞாயிற்றுக்கிழமைக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வேலூர் பிஷப் என்னை கூப்பிட்டு போகிறார். நாங்கள் 5 பேர் போகிறோம். அவங்க 5 பேர் மொத்தமாக சாப்பிட்டு முடித்தோம். 450 ரூபா. பூரி செட்டு, தோசை, இட்லி, வடை, காஃபி, ஒரு கையேந்தி போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்தது. அதே இது இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம், 4 மடங்கு விலை. அவன்கிட்ட போய் வேலை பேச முடியுதா? குறைச்சி கொடுக்க முடியுமா? இதுதான் மனித வாழ்க்கை. இதே மாதிரி ஒரு அந்த பிச்சைக்காரன் முடியாத நிலைமையில், அப்போ நம்ம ராபர்ட் சர்சிங் மாதிரி ஐயா சொல்கிறாரு, இந்த ஊரில் ஒரு பணக்காரர் இருக்கார், ஒரு பெரிய சாமியார் இருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு இவர் கேட்டகிஸ்ட், இவருக்கு மேலே ஒரு ஐயர், அவருக்கு மேலே ஒரு பிஷப்பு, அவருக்கு மேலே ஒரு மாடரேட்டரு, அவருக்கு மேலே காண்டிபுரி இன் இங்கிலாந்து, அதுக்கு மேலே ஜீசஸ். கேட்டகிஸ்ட்டு, குருவானவர், சேர்மன், கவுன்சில் சேர்மன், அப்புறம் பிஷப்பு, அப்புறம் மாடரேட்டரு, அப்புறம் காண்டிபுரி இன் இங்கிலாந்து.
இப்படி 7-8 போஸ்டிங் மேலே. அதே மாதிரி அந்த பிச்சைக்காரன்ட்ட சொன்னார் ராபர்ட்சன் ஐயா, அங்கே போங்க, எங்கள் பேராயி வீட்டுக்கு போங்க, அவர் நிறையா கொடுப்பார், நல்ல மனுஷன். அங்கே போனால் அவர் ஐஃபையாக வாழ்ந்துட்டு இருக்கார். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் வீட்டுக்கு போனீங்கன்னா கால் வச்சிங்கன்னா ஃபோம், நீங்கள் எப்படி இந்த ஃபோம் போட்டிருக்கீங்க, இது 1 mm ஃபோம், 1 இன்ச்சு கூட இல்லை, 1 இன்ச்சில் 12 1. அவர் வீட்டில் 6 inches ஃபோம், கால் அப்படி பத்து இருக்கும், புல்லு தரையில் அந்த மாதிரி, அப்படி ஒரு ஃபோம் ஹைஃபையாக இருக்கார். அந்த துறவி, அந்த பிச்சைக்காரன் அந்த பெரிய அந்த பேராயிட்ட போய், ஐயா இவ்வளோ வசதியாக வாழ்றிய, நீ எப்படா துறவி, நீ சாமியாரும் சொல்லலான்னு கேட்டார். இப்போ நான் என்ன செய்யணும்னா, எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் வாழ்ந்தா பிச்சைக்காரன், வாடா போகலான்னு காலில் செருப்பு கூட மாட்டேங்க. அந்த பிஷப் எழுந்து வெளியே வந்துட்டாரான். போயிட்டு என்னை கூப்பிட்டு அந்த முனைக்கு வந்துட்டார். அதே மாதிரி அந்த பிஷப்பு அந்த பிச்சைக்காரன் கூட அந்த முனைக்கு போயிட்டார். அந்த முனைக்கு போனால் பிச்சைக்காரனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இரு வெயிட் பண்ணு, நான் பிச்சை எடுக்கிற ஓட்டை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், அந்த ஓடு இல்லாமல் பிச்சை எடுக்க முடியாது, நான் போய் அந்த பிரைட் சர்ச்சுக்குள்ளே என் ஓடு இருக்குது எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு குடுகுடுன்னு ஓடி சொன்னாதான். இது இல்லைடா வாழ்க்கை, எல்லாத்தையும் விட்டு நீ கூப்பிட்ட உடனே என் செருப்பை கூட விட்டு வந்தேன் பார்த்தியா, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஆண்டவற்றை நம்ம எந்தவித பெருமை இல்லாமல், லூக்கா 18 சொல்கிறாரு, 2 பேர் ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் ஜெபம் பண்ணால் என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணால், இன்னொருத்தன் ஜெபம் பண்ணால் பாவியா என் மேல் கிரேஸ் வைஸ் என் பாவத்தில் இருக்கிறீங்க. அந்த ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவற்றை அற்புதத்துக்காக வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்ம ஆண்டவற்றை ஒரு விட்டு கொடுத்து ஜெபிக்கிற மக்களாய், இல்லைன்னு நம்ம செய்த நல்ல காரியங்களை, நம்ம செய்த கடவுளுக்காக திருச்சபைக்காக செய்த நல்ல காரியங்களை நம்ம சொல்லிட்டு போகிறோமா, இல்லை நம்ம எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா என்கிறேன், என்னை தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து சிலுவை மரணம் வரையிலும் தம்மை தாங்கினார். எம்டி பண்ணிட்டார், ஒண்ணுமே இல்லைட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றப்போ, யூதருக்கு ராஜாவா? இயேசு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் கேட்டாங்க மானசாசரிக்கு போய். ராஜா அங்க இருக்க பிலாத்து கேட்கிறார், யூதருக்கு ராஜாவா? You are a king of Judas. ஆனா இயேசு ஒருவருமே ராஜான்னு சொல்லிக்கொள்ளல. பேதுரு சொன்னார், யோ முட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால வந்திருக்கிற, நீ சிலுவையில சாகக்கூடாது. பேதுரு சொன்னார். ஆனா இயேசு ராஜான்னா எல்லாரும் நினைச்சு பின்னால வந்தாங்க. 12 சீஷர்களும் பின்னால வந்தாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வர்றோம், சர்ச்சுக்குள்ள வந்த உடனே ஏதோ ஒரு ஹீலிங் கிடைக்கும், ஏதோ ஒரு அற்புதம் கிடைக்கும், ஏதோ ஒரு அடையாளம் கிடைக்கும், வாழ்க்கையில முன்னேறுவோம். வந்த பிரசையார் ஆண்டு உங்களுக்கு வீடு தருவார், விடுதலை தருவார், அதை தருவார், இதை தருவார் சொன்னே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம். ஆனா கஷ்டம், வேதனை, துன்பம் வந்தன, ஆண்டவரை விட்டுட்டு ஓடுறோம். ஆனா தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து, நான் ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. அப்பதான் புரிஞ்சது இந்த இயேசு என்ன நோக்கத்தோட உலகத்துக்கு வந்தாரு. அந்த இயேசு இயேசுவோட நீங்களாம் நம்மை வெறுமையாக்கி நான் ஒண்ணுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை. என்னமோ செய்யல பெரிய அண்ணன், சிறிய அண்ணன், சௌரிராஜன் திருநெல்வேலிக்கார பாளையங்கோட்டை, இன்னொருத்தர் வெள்ளக்காரர், திருப்பத்தூரில் 60 ஏக்கர் என்னமோ செய்ய கொடுத்துருக்காங்க. குற்றாலத்தில் 3.5 ஏக்கர், தென்காசி குற்றாலத்தில் 3.5 ஏக்கர் கடைசி காலம் என்னமோ நேஷனல் மியூசிக் ஸ்டாஃப் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்கள ஒரு நாள் கலெக்டர் பார்க்க வந்தாராம். அந்த பகுதியில் ஸ்கூல் இல்லை, ஹாஸ்டல் இல்லை, பின்தங்கின மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. கலெக்டரை பார்க்க வந்தோம். கலெக்டர் அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தாராம். பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் எங்கே இருக்காருன்னு தேடினா ஒருத்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வருவாருன்னு செப்டிக் டேங்க்லேருந்து ஒருத்தர் எழுந்து போய்
உள்ளே போய் நல்லா குளிச்சுட்டு செண்டு போட்டு வேறு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், நான் தான் சின்ன சோடியாரே நான் தன்னையே வெறுமையாக்கினாங்க. இதுதான் கிறிஸ்தவம். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் இயேசுவின் கால்களில் தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமுடியினால் துடைத்து அபிஷேகத்தினால் வாசன திரவினால் இயேசுவின் கால்களில் ஊற்றி முத்தம் செய்த பொழுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போன்னு சொன்னாரே. ஒருவேளை அந்த ஆண்டுக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் இப்படிப்பட்ட வேதனை இப்படிப்பட்ட துன்பத்தை மத்தியில் வந்தாலும் அந்த ஆண்டவர் அந்த ஆண்டவர் நாட்கள் முடிந்து போச்சு. நான் உங்களுடைய ஆசீர்வதிக்கிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு சொன்ன ஆண்டவர். அந்த ஆண்டவர் நீங்கள் தகவலை சொல்லுங்க. தகவலை ஆசீர்வதிக்க கேட்கிறப்போ அவர் ஆசீர்வதிப்பு நமக்கு விடுதலை ஒண்ணுமே இல்லைப்பா. வாழ்க்கையில் கடைசி பகுதிக்கு வந்துட்டேன், எனக்கு சற்று கிருபை செய்யப்பான்னு கேட்கிறப்போ 2 கிட்னியும் பழுதடைந்து எனக்கு டாக்டர் சொன்னார், 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் தான் உயிரோடு இருப்பேன். அப்படி 2 கிட்னியும் கெட்டு போச்சுன்னு சொல்லி 18 வருஷம் ஆச்சு. அதை பார்த்த ஒரு கண் டாக்டர் இனி மேலே கீழே பார்த்துட்டு, ஹூஆரியோ நீங்கள் தானா, இதில் சொன்ன பேஷண்ட் நீங்களா, நீங்கள் இதுக்குள்ளே செத்துருக்கணுமே, இந்த சர்டிஃபிகேட் அப்படி சொல்லுது என்ன. ஒரு கண்ணை செக் பண்ணிவிட்டு ரைட் ஐயில் ரத்த நாளங்கள்லாம் புடைச்சிருக்கு, உன் கண்கள் இப்போ ரத்த நாளங்கள் வெடிக்குன்னே தெரியாது, உன் 2 கண்களும் பழுதடைந்திருக்கணுமே, இப்படி இதுவரை நீ இருக்க. ஆண்டவர் ஒரு ஹீலிங் கொடுக்கும் ஆண்டுகள். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ என் மனைவியோட ஜெபம், தகப்பனே என் பிள்ளைகள் வாழ்வு பெறணும், என் பிள்ளைகளுக்கு என் கணவர் இருக்கணும், தயவு செய்து மனமரங்கப்பான்னு அந்த ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்த ஆண்டவர், எந்த ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்கள் துக்க நாட்கள் ஒடிந்து போச்சு சொல்றார். எப்பயுமே மன்னிக்கும் ஆண்டவர், விடுதலை கொடுக்க மாட்டார். மார்ட்டின் லூதர் எத்தனை பேருக்கு தெரியும்? புரட்சி திருச்சபையை உருவாக்கினார். அக்டோபர் 31, 1531 19 புதிய காரியங்களை திருச்சபையில் வாட்டிக்கன் இத்தாலி திருச்சபையிலே 3 திருச்சபை தான் நம்பர் 1. ஒன்று இத்தாலி பேதுரு கல்லறை, 2வது ஸ்பெயின் அந்திரேயா, ஸ்பெயினில் அந்திரேயா கல்லறை, 3வது தோமா சென்னை. தோமா உலகத்திலே 3 திருச்சபையோட வைஃபையா, ஏன்னா இந்த சீசர்கள் பாடி மேலே கட்டியிருக்காங்க. நேற்று கேட்டேன் வாட்ஸ்அப்பில். ஸ்பெயின், இத்தாலி, சென்னை. நான் சென்னையில் இருக்கிற திருச்சபை தெரியும், வாட்டிக்கன் போய் பார்த்துட்டேன், ஸ்பெயின் போகணும். மார்ட்டின் லூதர் இந்த வேதாமத்தை மொழிபெயர்த்தவர். கிரேக், லத்தீன், எபிரேய மொழிகளில் இருந்ததை மூல பாஷையிலேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தார். அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்ததால் தான் நம்ம கையில் தமிழில் பைபிள் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் 2 பேர் வேதாமத்தை மொழிபெயர்க்க முற்பட்டாங்க. ஒருத்தரும் 1330 ஹஸ்ங்கிற ஒருத்தர் வேதாமத்தை மொழிபெயர்க்க வர்றாரு. அவர் உயிரோடு எரிச்சிடுறாங்க. அடுத்தப்புறம் விக்லி 1440 விக்லிங்கிற ஒரு வேதாமத்தை மொழிபெயர்க்க வர்றாரு. அவரையும் உயிரோடு எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 1530 100 ஆண்டுகள் கேப்பில் மார்ட்டின் லூதர் தைரியமாக பண்ணுறாரு. அவர் எரிக்க போகிறாங்க. ஓடி ஒளிஞ்சு இங்கிலாந்து உள்ள போய் அண்டர்கிரவுண்டில் இருக்கிறார். மார்ட்டின் லூதர் ஃப்ரம் ஜெர்மன் அண்டர்கிரவுண்டில் போய் ஒழிச்சுக்கிட்டார். அந்த மார்ட்டின் லூதர் சொல்கிறப்போ சாத்தான்கிட்ட வந்துச்சான், டேய் நீ நல்லவன்லடா கெட்டவன்டான்னுச்சான். ஒரு பெரிய லிஸ்ட்டு கொண்டு வந்ததான் சாத்தான், பெரிய லிஸ்ட்டு. நீ செய்த பாவங்கள் இதெல்லாம் உனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துச்சான். உடனே இவர் வாங்கி படித்தாராம். படிச்சுக்கிட்டே இருக்கப்போ கையில் ரெட்டிங்கு பேனா வச்சுருந்தாராம். பேனாவை திறந்தாராம், இங்கே ஊற்றிட்டான் ரெட்டிங்கை.
சாத்தான் எழுதி கொடுத்த லிஸ்ட்டில். என்ன பண்ண? நீ லிஸ்ட்டு கொடுக்குற, இயேசு ரத்தத்தை அழிச்சிட்டா இருக்கா? ஏன்னா பாவம் இல்லை. நீ என்னடா சொல்கிறது? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும். ஆட்டுக்கடா, வெள்ளாடு இவைகள் ரத்தம் எனக்கு விடுதலை இல்லை. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி தம்முடைய மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக சிலுவையில் தன் ஜீவனை விட்டார். எல்லோரையும் மீட்கும் பொருளாக. இயேசு வந்ததின் நோக்கமே, சிகரெட் பிடிச்சோம் எது கட்டுப்போம் சொல்லுங்களேன்? லங்ஸு. குடித்தா என்ன ஆயிரும்? லிவர். தப்பு பண்ணால் எய்ட்ஸு வந்துடும்ல. பொய் சொன்னால், திருடினா ஏதாவது ஒரு வியாதி வந்துடும். இல்லை தவறு செய்யாமல் எலும்புகள் முறிபடாது. வேதம் அழகா சொல்ல 34. இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவற்றை நானும் நீங்களும் நம்மை அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்து சொல்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்க மாட்டார், வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். இந்த ஹீலிங் சண்டேயில், இந்த விடுதலை ஞாயிறில், இந்த அற்புதத்தின் ஞாயிறில், இந்த சுகமளிக்கும் ஞாயிறில் அவர் சொல்கிறாரு. அந்த டெக்ஸ்ட் ஏசாயா 42. நான் ஆதரிக்கிறேன் என் தாசன், என் ஆதரிக்க என் தாசன் சொல்கிறார். நமக்கு வழிநடத்தும் என் ஆண்டவன் சொல்கிறார். நற்செய்தி பகுதியில் மனதுருக்கத்தின் ஆண்டவன் சொல்கிறார். நீங்கள் யாக்கோபு 5:16 நீங்கள் சொசை மடிமடிக்கு உங்களை குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஏசாயா 46:2 குருடைய கண்களை திறப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதுதான் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி. அவர் நோய்களை அகற்றி அக்கிரமங்களை மன்னித்து விடுதலையினால் மனது உருக்கமுள்ள மாண்டவர் என்று 103:6 3:6-8 மனதுருக்கத்தின் ஆண்டவர். நம்ம தகப்பட்ட போய் இப்பொழுது கேட்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்க மாட்டார், ஒரு வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க மாட்டவர். இந்த ஹீலிங் சண்டையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த இடத்துல இருந்தாலும் வந்திருக்கிற ஒன்றும் வெட்டிகன் இல்லைங்க, வந்திருக்கிற ஒன்றும் பில்லிகிராகம் இல்லைங்க, வந்திருக்கிற ஒன்றும் பாலியாங்கி சொல்லங்க, வந்திருக்கிற ஒன்றும் ஐயா ஏசனா இல்லை, பாலியாங்கி ஷோ கச்சிப்பை கொடுத்து விட்டதோடு உனக்கு விடுதலை கிடைச்சதுனாரு, பில்லிகிராம் கொடுத்தாரு, அடுத்து வெண்ணிகின் கொடுத்தாரு. நான் அப்படிப்பட்ட ஊழியக்காரன் இல்லை. ஆனால் விசுவாசித்தால் தேவன் நிச்சயமாக உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டவர். நீ விசுவாசிக்கிறப்போ அந்த மாற்றி லூதரை போல நீ எல்லாத்தையும் விட்டு ஏசி எனக்காக அந்த பிச்சைக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக நம்பிக்கை மத்தியில நீங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை வாழ் கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ஒரு ஹீலிங் பண்ணுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ ஒடிசா மாநிலத்துல சத்தீஸ்கர் ஒடிசாக்கு இடையில காளி மேலான்னு ஒரு இடம், காளி மேலா அப்புறம் IMS சர்ச் ஒரு ஹாஸ்டல். அதுலேருந்து 18 கிலோமீட்டர் 3.5 மணி நேரம் ட்ராவல். 18 கிலோமீட்டர் 3.5 மணி நேரம். ஊருக்கு நடுவில் சர்ச், ஊருக்கு நடுவில் பெரிய குளம். ஒரு மழை காலத்தில் போயிருந்தேன், 50 பேருக்கு ஞானஸ்தானம். சர்ச்சு உள்ள வந்தோடனே சர்ச்சு ஆள் கொடுத்தா சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னேன். சொன்னாங்க ஒரு சகோதரருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சான், ஸ்கின் டிசீஸ். அங்கேருந்து டாக்டர்கிட்ட போனால் காளி மேலா, பெரிய டாக்டர் இல்லை, சாதாரண MBBS இளங்கோமியபதி. அங்கேருந்து ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணால் பெரிய டாக்டர். பணம் இல்லை, பின்தங்கின கிராமம், வசதி இல்லை. 70 விழுக்காடு மக்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ். அது இந்த உட்காந்து கருப்பு கலர் பூசா அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, நீ விட்டு போக மாட்டேங்குது.
அவரை விட்டு போக மாட்டேங்க. அவரும் தட்டி தட்டி தான் பார்க்க போக மாட்டேது. கொஞ்சம் ஒரு சில கொசு கடிச்சா கஷ்டம், வியாதி. அப்படிப்பட்ட ஒரு கிராமம். ஸ்கின் டிசீஸில் ஒரு சாதாரண மிஷினரி போய் ஜோம் பண்ணாங்க. அவங்க ஊருக்காரன், அவன் சொந்தக்காரன். அந்த ஸ்கின் டிசீஸ் சரியாச்சாங்க. சரியானது மட்டும் இல்லை, அந்த ஊரில் நடுவில் ஒரு மதம் மாற்ற தடை சட்டம் இந்தியாவில் 1974 ஒடிசாவில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அந்த மாநிலத்தில் திருச்சபை கட்டுவதற்கு இடம் கொடுத்து பெரிய டெடிகேஷன். யாரும் உள்ள வேறு ஆள் போக முடியாது கிறிஸ்தவனை தவிர. காரணம் என்ன தெரியுமா? விடுதலை நாள். அவர் சொல்கிறார், லூக்கா 4:18 குருடைய கண்களை திறப்பதற்காக, ஏசாயா 42 குருடைய கண்களை திறப்பதற்காக, மனதுக்கத்தினால் என் ஆத்மாவை கர்த்தரை தோத்தரை என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ, அவர் உண்மையின் கடவுள். அந்த உண்மையின் கடவுள்கிட்ட நீங்கள் பார்க்குறப்போ நிச்சயமாக கொண்டு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுக்க கேட்குமா? தன்னுடைய இதயத்தில் கை வைத்து காயப்பட்ட பிரச்சனை கைகளை வைக்க முடியல, வெட்கப்பட்டு மனதை தகப்பனே எனக்கு விடுதலை கொடுக்க கேட்டார். சகோதரிக்கு பிரச்சனை உண்டு, ஒரு தகவல் இருக்கு, தகவல் சொல்றது மயக்க வருது, எனக்கு ஒரு குறிப்பிட்ட எனக்கு விடுதலை எங்களோடு என் குடும்பத்தில் அறிவியல எனக்கு நன்றி.